முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் அனோயன் தொடர்பான சில விஷயங்களை விவாதிக்க இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காணி ஒழிப்பு சம்பந்தமான விடயங்களையும் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த அனோயன் தொடர்பான விவாதத்தில் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய காணொலிகளில் பல விஷயங்களை வெளிப்படுத்தியிருந்தோம். குறிப்பாக இந்த அனோயன் சம்பந்தப்பட்ட வழக்கில் பெரும்பாலும் அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு என்று பார்த்தீங்கன்னா 5 வருடம் சிறை தண்டனை, 3 மில்லியன் சவுதி ரியால அவர் தண்டப்பணமாக கட்டணும். அப்படி 3 மில்லியன் சவுதி ரியால கட்டாத பட்சத்தில் இன்னும் 5 வருடங்களோ 10 வருடங்களோ நீடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு 15 வருடங்கள் இந்த தண்டப்பணத்தை கட்டாட்டிக்கு 15 வருடங்கள் அவர் இந்த குற்றத்துக்கான தண்டனை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் பேசியிருந்தோம். இப்பொழுது அதனுடைய மேன்முறையீடு சம்பந்தமான சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. மேன்முறையீடு சம்பந்தமான தகவல் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம். 30 நாட்களுக்குள்ள கீழ் நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டு 30 நாட்களுக்குள்ள மேன்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மேன்முறையீடு செய்தால் தகுதியான ஒரு திறமையான சட்டத்தரணியை வச்சு அவர் வாதிடணும். அதற்கான செலவுகளும் அதிகம் என்று பேசியிருந்தோம். அதற்கான வாய்ப்புகள் குறைய வேண்டாம். அந்த செலவு ஏற்கிறது இவர்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமானதாக இருக்கும். அது இவ்வாறு இருக்க இப்பொழுது இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் எங்களுடைய காணொலியில் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்பொழுது இந்த விடயத்துல வழக்கறிஞர்கள் நடந்த ஆய்வின் அடிப்படையில, வழக்கறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில மேன்முறையீடு செய்தாலும் கூட இவருடைய தண்டனை குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்கின்ற ஒரு விஷயம் வெளியில வந்திருக்கின்றது. இதுல இவர்களுடைய குடும்பத்தினர் ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு கடிதம் ஒன்றினை அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த மேன்முறையீட்டுக்கான செலவையும் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும், குறிப்பாக அந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமாக அவருடைய தண்டனையும் குறைக்கணும் என்ற கோரிக்கை கடிதம் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். இனி இந்த கோரிக்கை கடிதம் சவுதிக்கு போன அப்புறம் மன்னர் இறங்கணும். மன்னர் தன்னுடைய நிர்வாக சபையோட ஆலோசனை செய்து அடுத்த கட்டமாக இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போறார் என்றுதான் நீங்க பெரிய விஷயம். அவருடைய விடயங்கள்லாம் அடுத்த கட்டமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும். அவர் அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை எடுக்க போறார், அவர் தான் தன்னுடைய அதிகாரத்தின் அடிப்படையில பொது மன்னிப்பின் அடிப்படையில் தண்டனையை குறைக்க முடியும். இல்லாட்டிக்கு சில பொது நிகழ்வுகள்ல ரமலான் போன்ற சில தேசிய நிகழ்வுகள் வருகின்ற பொழுது பொது மன்னிப்பு வழங்கப்படுவது வளமை. அப்படியான பொது மன்னிப்பிலையும் அவர் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுவும் இந்த அளவுக்கு சாத்தியம் என்ற கேள்வி இருக்கு. இது இவ்வாறு இருக்க இந்த குறிப்பிட்ட விஷயம், அதாவது இந்த அவர் கைது செய்யப்பட்ட பிறகு மேன்முறையீடு செய்யப்படுகின்ற அந்த குறிப்பிட்ட அந்த நடைமுறைக்கு 5000 20,000 ரியால் வரைக்கும் செலவாகும். அதையும் பிரதிவாதி தான் பார்த்து கொள்ளணும் என்று இருக்கின்றது. அப்ப இங்க பிரதிவாதி தான் அதையும் பார்த்து கொள்ளணும்னா அந்த 5000 20,000 ரியால செலுத்துறதுக்கே அவர்களுடைய குடும்பத்துக்கு சிக்கல் நிலைமைகள் இருக்கின்றது. அது அவர்கள் செலுத்துறதுக்கு ஒரு கால எல்லை ஒன்று, அந்த கால எல்லைக்குள்ள அவர்கள் செலுத்தலாமாண்டா அங்க ஒரு கேள்விக்குறி ஒன்று இருக்கின்றது. ஆக இப்படியாக இந்த விடயத்துல அவர்கள் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் பேசுகின்ற பொழுதும் அந்த குடும்பம் ஒரு சரியான வறுமைக்குள்ள இருக்கிற குடும்பம். அந்த வறுமை காரணமாகத்தான் அவர் தொழிலுக்காக சென்றிருந்தார் அங்க. அப்ப அவருடைய வருமானத்துல தான் அந்த குடும்பம் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ அவருடைய வருமானம் இல்லாட்டிக்கு இந்த 5000 20,000 ரியால எவ்வாறு அவர்கள் கொடுக்க முடியும்? அப்ப அங்கேயும் ஒரு சிக்கல் நிலைமை இருக்கு. மேன்முறையீடு செய்கிறதுலயும் சிக்கல் நிலைமை இருக்கு. அப்படி மேன்முறையீடு செய்தாலும் இவருக்கான தண்டனை குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றது தான் சட்டத்தரணிகள் உடைய அந்த ஆலோசனையில இருக்கின்றது. ஆகவே எது இவ்வாறாக இருந்தாலும் கூட இந்த பொறுப்பை அந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் மேன்முறையீடு செய்து அடுத்த கட்டம் நோக்கி நகரலாம் என்றா இவர்களுடைய அந்த பண செலவு கூட குறைவாக இருக்கு. அதற்கான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். பார்க்கலாம் என்ன மாதிரியாக நடக்க போன்றது என்பதை. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்னென்னா மதம் சார்ந்த பிரச்சனைகளை அவர் கையில் எடுத்திருக்கின்றார். ஏண்டா உங்களுக்கு தெரியும், சவுதி போன்ற பெருமளவான முஸ்லீம் நாடுகள்ல மதம் தான் முதன்மைப்படுத்தப்படும். அங்கு நபிகள் நாயகம், மதிப்புக்குரிய நபிகள் நாயகம் அவர்களையோ அல்லது அவர்கள் வணங்குகின்ற அல்லாஹ் அவர்களையோ அல்லது ஏதோ ஒரு வகையில அவர்களுடைய மதம் சார்ந்த விடயங்களுக்கு நிந்தனை செய்யப்படுவதாக இருந்தால் உடனடியாக அதற்கான தண்டனை கடுமையானதாக இருக்கு. அந்த அடிப்படையில தான் இந்த தண்டனையும் வந்திருக்கின்றது. உடனடியாக அவருடைய அந்த மின்னணு சாதனம் பறிமுதல் செய்யப்படுறது, அவருடைய கணக்கு முடக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை. ஆகவே இங்க மதம் தான் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக அங்க இருக்கிறதால அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு கொஞ்சம் சிக்கலானதாக இருக்கும். மேன்முறையீடு செய்தாலும் அங்க தண்டனை குறைக்கப்படுவதற்கான அளவு குறைவுன்றதுக்கான காரணமும் கூட அங்க இவர் மதத்தை பற்றி பேசினார். அதுலயும் அவர்களுடைய மதத்துல போற்றப்படுகின்ற மதிப்புக்குரிய நபிகள் நாயகம் அவர்களை தவறான ஒரு கொச்சைப்படுத்துகின்ற வார்த்தையால பேசியிருந்தார். அதையும் அங்க நாங்க பார்க்கணும். இது எப்ப ஆரம்பிக்கிறது என்றால் இந்த சுப்பிரமணியம் என்கின்ற ஒரு நாயை ஒரு முஸ்லீம் சகோதரர்கள் காலால் உதைக்கின்றார். காலால் உதைச்சா பிறகுதான் உலக பிரச்சனை நடக்கின்றது. இரண்டாவது சைவ யாத்திரைக்கு சென்ற நாய் என்ற அடிப்படையில. ஆக இங்கே இன்னொரு விஷயம் ஒன்று விரிகின்றது.
இப்ப இங்கேயும் ஒரு மத பிரச்சனை ஒன்று வந்தது, அவ்வளவு பெரிய அளவுல பேசப்படையில. குறிப்பா இங்க இருக்கின்றவர்கள் பலரும் பேசின விடயம் என்னன்னா, உண்மையிலேயே அந்த அந்த நாயை அழித்தது வந்து ஒரு மனிதர். அதை நாங்கள் முஸ்லிம் சமூக சகோதரர் ஒருவர் அடித்தார் என்ற விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்வதன் ஊடாக மீண்டும் இந்த பிரச்சனை பெரிய அளவுல மாறுமே தவிர அது முடிவுக்கு கொண்டு வரப்பட மாட்டாது. இதுதான் இங்க எதிரொலித்திருக்கின்றது. அங்கே ஒரு இங்கே ஏற்பட்ட ஒரு மத பிரச்சனை அங்க சவுதி அரேபியாவில் எதிரொலித்திருக்கின்றது. ஆகவே பெரிய சிக்கல் மத்தியில தான் இந்த வழக்கெல்லாம் இடம்பெறுகின்றன. பார்க்கலாம் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை அந்த அரசாங்கம் இனி வெளிப்படுத்தப்பட போகின்றது என்பதை. அது இவ்வாறு இருக்க இந்த காணி விடுவிப்பு தொடர்பான பிரச்சனை பெரிய அளவுல பேசு பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக இந்த காணி விடுவிப்பு சம்பந்தமான விடயங்கள்ல பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்காக காணிகளை இந்த அரசாங்கம் சுவீகரிக்க போன்றதுன்ற ஒரு விடயம் பேசு பொருளானது. அதற்கு பிறகு தெல்லிப்பளை பிரேசியலத்துல நேற்றைய தினம் ஒரு கூட்டம் ஒன்று நடத்தப்படுகிறது. அந்த கூட்டத்தில் ஒரு சத்திய கரதாட்சி கொடுக்கப்பட்டு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக அந்த சத்திய கரதாட்சியில கையொப்பம் வைக்குமாறு காணி உரிமையாளர் கேட்டிருந்தார்கள். மாவட்ட செயலாளர் உட்பட பலருமே கலந்து கொண்டிருந்தார்கள். அதுல அந்த குறிப்பிட்ட சத்திய கரதாசில காணியினுடைய மதிப்பீடு தொடர்பான விடயங்கள் தெளிவுற்று காணப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் அவருடைய காணி அளவீட்டு திட்டங்கள் போன்ற முக்கியமான பல விஷயங்கள் தெளிவற்று காணப்படுகின்றன. இதுல கையொப்பம் வைக்கிறதும் வெற்று கரதாசில கையொப்பம் வைக்கிறதும் ஒன்றுதான் என்ற அளவில் இருக்கின்றது என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆக இந்த அடிப்படையில பார்க்கிற பொழுது இல்ல கையொப்பம் வைக்க மாட்டோம் என்று காணி உரிமையாளர்கள் சொல்லியிருந்தார்கள். ஒரு குழப்பத்திலேயே இந்த பிரச்சனை முடிவுற்றதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இந்த காணி முடிவுன்றது ஒரு சிக்கல் நிலைமையில தான் இருக்கு. ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்புகின்ற பொழுது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இராணுவத்தின் வசமுள்ள காணிகளை விடுவிக்க முடியாது. குறிப்பாக கேப்பாப்பிலோ பெலாலியில எவ்வளவு பெரிய காணி, கேப்பாப்பிலோ எவ்வளவு பெரிய காணியை இராணுவம் இருக்கு. அப்ப அந்த காணிகளை விடுவிக்க முடியாது என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவிக்கின்றார். இராணுவத்தின் வசமுள்ள காணிகளை முழுமையாக விடுவிக்க முடியாது என்ற அடிப்படையில். அப்ப அந்த விஷயத்திலே நாங்கள் பார்க்கணும் பாத்தீங்கன்னா முதல் செஞ்ச அந்த நிலைப்பாடுல தான் இப்பயும் இந்த அரசாங்கம் செய்கிறது. முதலாவது அரசாங்கம் என்ன நிலைப்பாடுல இருந்ததோ அதுதான் இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தும் ஒரு கேள்வி. இதுக்கு முதல் இந்த பாராளுமன்ற அமர்வுக்கு முதல் ஏற்கனவே 6 கட்சிகளுடைய கூட்டம் வந்து ஜனாதிபதியோட இடம் பெற்றிருந்தது. ஒரு சந்திப்பு ஒன்று. அந்த சந்திப்புல ஜனாதிபதி காணிகளை முழுமையாக விடுவிப்போம் என்று தான் சொல்லியிருந்தார். ஆனா இதுக்கு பிறகு பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவிக்கிறார். இதையே சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பதிவொன்றையும் விட்டிருக்கின்றார். ஜனாதிபதியோட சந்திப்புல முழுமையாக காணிகளை விடுவிப்போம் என்று ஜனாதிபதி சொல்றார். அதுக்கு பிறகு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சாணக்கியன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இப்படி பதில் சொல்றார். இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக இதுவும் அவர்களுடைய ஒரு முன்னுக்கு பின் முரணான கருத்தாக இருக்கின்றது என்று அவர் விமர்சனத்தை முன்வைக்கிறார். இதுல இருந்து இன்னொரு விஷயம் தெளிவாக என்று பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்ட ஒரு பிரதானமான விஷயத்தையே ஜனாதிபதி ஏற்கிறார், இன்னொருவர் மறக்கிறார் என்றால் இந்த கூட்டமே ஒருவரை தோற்று போன அல்லது வெற்றி அளிக்காத ஒரு கூட்டமாக இருந்ததோ இந்த சந்திப்பே என்ற ஒரு விமர்சனம் எழுகின்றது. என்னதான் இவ்வாறு இருந்தாலும் கூட இந்த காணிகளை விடுவிக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. ஆனா இந்த அரசாங்கம் தட்டி கழிக்குது. ஏன்னா முதலே கற்கோளத்தில் இருக்கின்ற காணியில இருந்து இராணுவத்தினர் வெளியேறணும் என்று சொல்லிக்கே இராணுவத்தினர் உடனடியாக வெளியேறுகின்றனர். அரசாங்கத்தினுடைய ஆணையே அங்க மறுதளிக்கப்படுகின்றது. அப்ப இங்க ஆணை மறுதளிக்கப்படுகின்ற என்ற அடிப்படையில முன்னைய அரசாங்கத்துல எப்படி இராணுவ கட்டுப்பாட்டுல காணிகள் இருந்ததோ, இராணுவ கட்டுப்பாட்டுல ஒரு ஆட்சி அமைப்பு ஒன்று இருந்ததோ அதே மாதிரியான ஆட்சி அமைப்பு தான் மீண்டும் இருக்கின்றதோ என்கின்ற இன்னொரு விமர்சனம் ஒன்று எழுதுறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே அதே மாதிரியான நிலைப்பாடு தான் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இப்ப சொன்னது. இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்க முடியாது என்றா மீண்டுமே மக்களுடைய காணிகள் அவர்கள் தான் கைப்பற்றி வைத்திருப்பார்கள். அதுல விவசாயம் செய்கின்றார்கள், அவர்களே அந்த விவசாய பொருட்களை விற்கின்றார்கள். இதால விவசாயிகளுக்கும் சிக்கல் இருக்கு என்ற பல பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் இந்த விடயத்துல, அதாவது காணிகள் சம்பந்தப்பட்ட விடயத்துல தெரிவிக்க போது. மக்களுக்கு முழுமையாக காணி விடுவிக்கப்பட போன்றதா, மீண்டுமே ஒரு போராட்ட அம்சங்களோட தான் இந்த காணி விடுவிப்புன்றது இருக்க போன்றதான்றதை பொறுத்திருந்தான் பார்க்கலாம்.